சொல்றதுன்னா, இப்போ புதுசா வர்றவங்களுக்கு இல்லாட்டி வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அவ்வளோ நாலேட்ஜ் இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எப்படி அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாம இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா, மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் இப்போ இப்போ அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து இப்போ இது பண்ணீங்கன்னா. இப்போ நம்ம என்ன ஆக்சுவலா சார் 2 இயர்ஸ் 2 இயர்ஸ் முன்னாடி கிரியேட் பண்ணலாம் சார். அது ஆக்சுவலா அது ஒரு ஃபியர்ல தான் அது கண்டினியூ பண்ணாம விட்டாச்சு. ஏதோ அமௌண்ட் இருந்து எடுப்பாங்களா அது மாதிரி. இல்ல, இல்ல. அது நான் பார்த்துக்கிறேன். அது நீங்க கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணி ஓகே பார்த்துக்கலாம். அப்படியே நீங்க நீங்க பிராக்டிஸ் பண்ண ஓகே ஆரம்பிச்சா சார். தான் உங்களுக்கே வந்து டெய்லி வந்துட்டு என்னன்னு தெரியும். ஓகேங்களா? ஓகே சார். அதனால வந்து நீங்க பயப்படாம பண்ணுங்க. நான் என்ன பண்றேனோ அத கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. மீதி எதுவா இருந்தாலும் T2 மைக்ரோ அந்த மாரி யூஸ் பண்ற மாரி பார்த்துக்கணும். நான் சொல்றேன் உங்களுக்கு கைட் பண்றேன் எப்படின்ட்டு. நோ ப்ராப்ளம். ஓகே சார். சார் அது AWS அக்கவுண்ட் நேம் நம்ம நேம் கொடுத்துக்கலாமா இல்ல? இல்ல என்ன நேம் வேணாலும் குடுத்துக்கலாம் நீங்க AWS அக்கவுண்ட் வந்துட்டு. ஓகே உங்க நேமே கூட குடுத்துக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு என்ன நேம், பெட் நேம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எது வேணாலும் குடுத்துக்கலாம். உங்க விருப்பம் தான். ஓகே கூகுள்ல போயிட்டு ஹவ் டு கிரியேட் தி AWS அக்கவுண்ட் போட்டாலே வந்துரும். நீங்க இங்கேயே பார்த்துக்கலாம். ஸ்கிரீன்ஷாட்டோடயே குடுத்துருப்பாங்க. இவங்களே குடுத்துருக்காங்க. ஓகே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் என்ன. ஓகே கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் பேரலலா. ஓகே, ஓகே. இவரு ஆதி பேசுறது கேட்கவே இல்ல. ஆதி? ஹலோ? அதியமான்? ஓகே. நீங்க எல்லாருமே கிரியேட் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு வந்து ஜஸ்ட் பிராக்டிஸ் மட்டும் அப்படியே போய்க்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? நான் ஓப்பன் பண்ணி ஓகே உங்களுக்கு சொல்றேன் ஒண்ணு ஓகே ஒண்ணாம. சார். நீங்க அத அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டா இருக்கும். ஓகே சார். இன்கேஸ் ஏதாச்சும் எரர் வருது யாருக்காவது அக்கவுண்ட் கிரியேட் பண்ண முடியல, கைட் பண்ணணும்னா சொல்லுங்க. ஜஸ்ட் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணா நம்மளே வந்து பார்த்துக்கலாம் எப்படின்ட்டு இன்கேஸ். ஓகே சார். இல்ல புரியல. ரீசன்ட் ப்ராஜெக்ட் வந்து AWS தான் இருந்தது. பட் ஆனா வந்து ஓகே, ஓகே. இல்ல இப்ப சொல்றேன். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, அரோராலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அவங்க AWS உடைய RDSல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க AWS DB. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அமௌண்ட் குடுத்தா பே பண்ற மாரி இருக்கும். அத பே பே பண்ணி தான் நீங்க வந்து யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஆனா ரொம்ப பேமெண்ட் வராது. நம்ம வந்து அ சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் அந்த ரிசோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கம்மியா எடுக்க முடியுமோ, அவ்வளோ கம்மியா எடுத்து பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதனால நீங்க அத வொரி பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இருந்துச்சுன்னா பெட்டர் வந்து. அது உங்களுடைய விஷஸ் தான். சிவராசன் நீங்க வச்சிருக்கீங்களா சிவராசன்? அக்கவுண்ட் நீங்க வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்க. அவர் இன்னும் இதுல இருக்கிறாரு தெரியல. ஓகே. என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு இப்போ? ஸ்கிரீன் வியூ பண்ணி தெரியுது சார். தெரியுது இல்லையா? ஓகே. தெரியுது. ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் வந்துட்டு நீங்க இதுல போயிட்டு நீங்க ஜஸ்ட் நீங்க நான் ஆல்ரெடி லிங்க் நெறைய பேத்துக்கு அனுப்பிச்சிருந்தேன். ஒண்ணும் இல்ல. கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு AWS eStudio டாக்குமெண்ட்ட மட்டும் டைப் பண்ணுங்க. இங்க ஒரு சிலவங்கட்ட இருந்து நாய்ஸ் நெறைய வருது. அது கொஞ்சம் அந்த டிவி சவுண்ட் இதெல்லாம் கொஞ்சம் பக்கத்துல உட்காராம கொஞ்சம் இதுவா இருந்தா பெஸ்ட்டா இருக்கும். இல்லாட்டி மியூட்ல போட்டுட்டா நான் வேணா லெக்சர் மோட்ல போட்டுட்டா. நான் ஜஸ்ட் லெக்சர் மோட்ல போட்டுடுறேன். நீங்க வந்து பார்த்தோன்னா, அப்படியே நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஏதாச்சும் ஒண்ணுனா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம் எப்படின்ட்டு. All participants are muted. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் AWS eStudio டாக்குமெண்ட்னு டைப் பண்ணிக்கோங்க. ஓகே. இது ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்துட்டு உங்களுடைய இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள போயிடலாம். ஒரு நிமிஷம்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு இந்த EC2 இன்ஸ்டன்ஸில் யூசர் கைட் ஃபார் லைனக்ஸ் இன்ஸ்டன்ஸ் இருக்கும். இந்த இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் போகிறீங்க, கூகுளில் போயிட்டு ஜஸ்ட் வந்துட்டு AWS EC2 டாக்குமெண்டேஷன் கொடுக்குறீங்க. கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் இதில் ஒன்று வரும். இந்த இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி பேஜ் போகும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு யூசர் கைட் ஃபார் லைனக்ஸ் இன்ஸ்டன்ஸ் இது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி முன்னாடி உங்களை வந்து செட்டிங் அப்லேருந்து சொல்லி கொடுத்துருந்தேன் வந்துட்டு. இப்போ இங்கே வந்து இதுலேருந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருந்தேன். இது வந்து இன்கேஸ் இல்லாட்டி நான் வந்து என்னுடைய பழைய வீடியோ பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். நான் 2 நாளைக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே வீடியோ அனுப்பிச்சிருக்கேன். யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் வந்துட்டு எப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு நான் என்ன சொல்லியிருப்பேன்னா வச்சுக்கோங்களேன். அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி இல்லாட்டி நான் திரும்ப ஷேர் பண்ணுறேன். இங்கேயே இருக்குது. நான் இது எல்லாத்தையுமே மொத்தமாக ஷேர் பண்ணலான்னா ஒன்று ஷேர் பண்ணணும்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ வந்துட்டு இதுலேயும் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 2017 வந்து நான் டவுன்லோட் பண்ணது இந்த டாக்குமெண்ட் வந்துட்டு. 2016 அந்த மாதிரி நான் வரிசையாக டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். பட் வந்துட்டு எங்கே போச்சுன்னு தெரில வந்துட்டு. அது மிஸ் பண்ணிட்டேன் எங்கேயும். பட் வந்து பார்த்தோன்னா இது வந்து உங்களுக்கு ஓகே தான். போகுது அட்லீஸ்ட் 2017 இருக்குது. இதோட கம்பேர் பண்ணிக்கலாம். அவங்க டாக்குமெண்டேஷன்லேயே கொஞ்சமாக மாற்றிட்டே இருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லா இதுலையுமே இதை மாற்றுறதா. இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்துருந்தோம். செட்டிங் அப்போ கிளிக் பண்ணிவிட்டு இந்த வேர்ட் ஃபைல் இந்த PDF ஃபைல் வந்து உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிச்சி வைக்கிறேன். அதை பாருங்கள் எப்படின்ட்டு. இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் சைன் அப் பண்ணுறது இப்போ எல்லாருமே வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே IAM யூசருக்குள்ளே போகணும். இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா சைன் அப் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கிரியேட் IAM யூசர். ஒரு IAM யூசர் வந்து கிரியேட் பண்ணணும் செப்பரேட்டாக வந்துட்டு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரிவிலேஜஸ் வச்சு. நம்ம இங்கே ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த க்ளவுட் டிபின்ற அக்கௌண்ட் வந்து பார்த்தோன்னா இது வந்துட்டு ஒரு ரூட் அக்கௌண்ட்டு. நீங்கள் இப்போ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்க இல்லையா? கிரியேட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். நீங்கள் தான் ஓனர் வந்துட்டு இந்த நேமில் கொடுத்துருப்பீங்க இல்லையா? இவர் தான் வந்து ஓனர். இவருக்கு வந்து பார்த்தோன்னா எல்லா அக்சஸுமே இருக்கும். பட் வந்து பார்த்தோன்னா இவருக்கு கீழே வந்து இப்போ நிறைய பேர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த யூசர் அக்கௌண்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா IAM சொல்லிட்டு ஒரு IAM கன்சோல் மூலமாக கிரியேட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு தான் இங்கே வந்து நான் சொல்லியிருக்கிறேன். இங்கே இருக்குது. இந்த PDFல வந்து இருக்கும். இங்கே வந்து பார்த்தோன்னா IAM யூசர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஸ்டெப்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணாலே இங்கே வந்து வந்துடும். ஹவு டு கிரியேட் தி IAM யூசர். ஜஸ்ட் வந்து நீங்கள் IAM யூசர்களை சைன் பண்ணி இதை சொல்லணும். இது வந்து நான் ஆல்ரெடி கிளாஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் அதை பாருங்கள். ஓகேங்களா? இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா எப்படி வந்துட்டு ஒரு கீப்பேர் எப்படி கிரியேட் பண்ணணும், வந்துட்டு ஒரு விர்ச்சுவல் ப்ரைவேட் க்ளவுட் எப்படி கிரியேட் பண்ணணும் நெட்வொர்க்குக்காக வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு செக்யூரிட்டி குரூப் அதில் வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது நான் சொல்லியிருந்தேன். அதில் வந்து நீங்கள் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணுறது சொல்லியிருப்பேன். இது எல்லாமே கிரியேட் பண்ணிவிட்டு இந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும். நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை லாகின் பண்ணணும். IAM யூசரை லாகின் பண்ணி அந்த IAM யூசரில் வந்துட்டு நீங்கள் கீப்பேர் கிரியேட் பண்ணுவீங்க. விர்ச்சுவல் ப்ரைவேட் அக்கௌண்ட் இது வந்து விர்ச்சுவல் ப்ரைவேட் க்ளவுட் கிரியேட் பண்ணுவீங்க. செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணுவீங்க. இந்த செக்யூரிட்டி குரூப் எல்லாமே கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுடைய EC2 இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் இப்போ இது பண்ணலை, இப்போ தான் புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அதனால் வந்து இதை வந்து தயவு செஞ்சு என்னுடைய பழைய வீடியோவில் பாருங்கள். அதில் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ அப்படியே பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் வீடியோ தான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். நான் உங்களுக்கு வந்துட்டு லிங்க்கும் அனுப்பிச்சி வைக்கிறேன். என்னுடைய கூகுள் ட்ரைவில் போட்டு நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் பண்ணி பண்ணனால உங்களுக்கு சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதையும் அனுப்பிச்சி வைக்கிறேன். அதையும் பாருங்கள். இது பண்ணலான்னா தயவு செஞ்சு இதே இதான் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து இதே பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் வந்துட்டு இந்த டாக்குமெண்ட் போய்க்கிட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து பார்த்தோன்னா கெட்டிங் ஸ்டார்டட் டுட்டோரியல் ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து கெட்டிங் ஸ்டார்டட் டுட்டோரியல் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், டேரெக்டாகவே நீங்கள் வந்துட்டு EC2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணி EC2 இன்ஸ்டன்ஸ் கன்சோலுக்கு போகிற மாதிரி தான் கொடுத்துருப்பான். நீங்கள் இதில் போய்க்கோங்க. இதில் போய்கிட்டு இதை ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். இந்த EC2 இன்ஸ்டன்ஸை வச்சு நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் டுட்டோரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த லேம்போ இல்லாட்டி வந்து ஜஸ்ட் இந்த ஒரு WordPress எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுனால பார்ப்போம். லேம்ப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், லென்த்தியாக இருக்கும். இது நீங்கள் பண்ணுங்கள். இன்கேஸ் ஏதாச்சும் இஷ்யூனா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஈவன் லேம்ப் சர்வர் இல்லாட்டி வந்து இது வந்து 2 டைப் இருக்குது. அமேசான் லைனக்ஸ் 2, இது வந்து அமேசான் லைனக்ஸு. இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் ஹோஸ்டிங் வந்துட்டு நம்ம வந்து பண்ணுறோம் WordPress வந்துட்டு.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இது வந்து ஜஸ்ட் SSL கான்ஃபிகரேஷன். இந்த ரெண்டுமே வந்து அமேசான் 2 லைனக்ஸ் 2 அண்டு லைனக்ஸில் வந்துட்டு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் வந்து இன்க்ரீஸ் தி அவைலபிலிட்டி ஆஃப் யுவர் அப்ளிகேஷன்ஸ். இது எல்லாமே நீங்களே பண்ணிடலாம். நான் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இந்த லாக்டவுனை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணால் போதும். சிம்பிளாக இருக்கும். அப்படியே நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். படிச்சுட்டு ஓரளவு என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். என்னுடைய டாக்குமெண்ட்லேயும் சொல்லியிருப்பேன் நான் வந்து எப்படி பண்ணணுன்ட்டு. All participants are unmuted. இப்போ இதெல்லாம் ஓப்பன் பண்ணிங்களா அந்த டாக்குமெண்ட் வரைக்கும்? ஹலோ, ஓப்பன் பண்ணியாச்சு சார். ஓப்பன் பண்ணியாச்சு. எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டீங்க இல்லையா? இல்லை ஓப்பன் பண்ணலன்னா சொல்லுங்கள். ஜஸ்ட் வந்து இந்த பேஜுக்கு வரணும் நம்மன்ட்டு நீங்கள் எல்லாருமே. இதில் வந்து கெட்டிங் ஸ்டார்டட் டுட்டோரியல் வரைக்கும் வந்துட்டீங்க இல்லையா? எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டீங்க கரெக்டாக? யாராவது ஓப்பன் பண்ணலாம் சொல்லுங்கள், நான் திரும்ப சொல்கிறேன் எப்படி. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ஈசிடி கன்சோலில் போய்க்கோங்க. ஓகேங்களா? All participants are muted. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு ஈசிடி இன்சூரன்ஸ் போய்க்கோங்க. நான் கூட அப்படியே வர்றேன், உங்களுடைய ட்ரை பண்ணிகிட்டே வரலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் லாகின் பண்ணிக்கோங்க. இது லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய ஈசிடி இன்சூரன்ஸ் இது வந்து கிளிக் பண்ணலாம். இது நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணதுனால எனக்கு ரீசென்ட்லி விசிட்டட் சர்வீசஸ்ன்னு இருக்குது. அதனால் இங்கே சர்வீசஸ்ன்னு இருக்கு பாருங்கள். இது வந்து இந்த பார் வந்து நேவிகேஷன் பார்னு சொல்லுவாங்க. இந்த நேவிகேஷன் பாரில் சர்வீசஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா இங்கே ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்துடும். ஈசிடி இன்சூரன்ஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுடைய இதில் பார்த்து அப்படியே பண்ணுங்கள். நெட்வொர்க் தான் ஸ்லோவாக இருக்கணும் தெரியல. ஓகே, இந்த இதில் வந்ததுக்கப்புறம் நான் இது வந்து லாஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தது அப்படியே ஓடிட்டே இருக்குது. இதை வந்து டெர்மினேட் பண்ணிடுறேன். இந்த இதை நீங்கள் விட்டுருங்க. இப்போ இந்த பேஜுக்கு வந்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த கன்சோல் இந்த டேஷ்போர்ட் பேஜ் இதான் வந்து இது வந்து ஈஸிடு டேஷ்போர்ட் பேஜ் வந்துட்டு சாரி. இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா லான்ச் இன்ஸ்டன்ஸ் இருக்கும். இது நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த லான்ச் இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த லான்ச் இன்ஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 இருக்கு இல்லையா? அந்த ஸ்டெப் 1ல் வந்து பார்த்தோன்னா இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நம்ம செகண்டே செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே செலக்ட் பண்ணிங்க. இதெல்லாம் வந்து இப்போதைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதே லைனக்ஸ் 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. அமேசான் லைனக்ஸ் 2 ஏஎம்ஏ வந்துட்டு ஜஸ்ட் இது செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் கொடுத்துருங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இங்கே வந்து டிஃபால்ட்டாக வந்து T2 மைக்ரோ தான் இருக்கணும். ஃப்ரீ டயர் எலிஜிபிளாக நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் இதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஏன்னா வந்து நீங்கள் யாருமே விபிசி க்ரியேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ எல்லாருமே இப்போ தான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அதனால் வந்து இது அப்படியே டிஃபால்ட்டுன்னு இருக்கும். நான் வந்து இங்கே டோன்ட் டெலீட்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வந்து டோன்ட் டெலீட் டிஃபால்ட் விபிசின்றது இருக்காது. உங்களுக்கு வந்துட்டு விபிசி நேம் இருக்கும், ப்ராக்கெட்டில் டிஃபால்ட்டுன்னு உங்களுக்கு இருக்கும். அந்த டிஃபால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்துட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாருமே வந்து பி செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே சப்நெட்டில் வந்து பார்த்தோன்னா டிஃபால்ட் இருக்கு இல்லையா? இதில் வந்து பார்த்தோன்னா பி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே வந்து ரீஜன் வந்து மெயினாக வந்துட்டு உங்களோட ரீஜன் என்னென்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து ஆரிகான் ரீஜன் சூஸ் பண்ணியிருக்கேன். புதுசாக க்ரியேட் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ரீஜன் இருக்கும், ஒகேகா ரீஜன் இருக்கும். நீங்கள் அதனால் தயவு செஞ்சு வந்து ரீஜன் வந்து கரெக்டாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. ரீஜன் எல்லாமே கரெக்டாக பார்த்துட்டிங்களான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லாம் ஒரே ரீஜன்லேயே போயிடலாம். All participants are unmuted. இல்லை ரீஜன் வந்து எல்லாருமே ஒரே ரீஜன் தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆரிகான் ரீஜன் தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா? சார் ஒன் செகண்ட் சார். சார் ஆக்சுவலாக ரீஜன் டிஃப்ரெண்டாக இருக்காங்க. இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீஜன் இருக்கும் பாருங்கள். இந்த உங்கள் நேம் இருக்கு இல்லையா? பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ரீஜன் இருக்கும். ஆரிகான் ரீஜன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓ
எல்லாமே ஒரே ரீஜனா போய்க்கும். கார்த்திக் நீங்க கூட வந்துட்டு ஆரிகன் ரீஜனை சூஸ் பண்ணிக்கோங்க கார்த்திக். ஆல்ரெடி மீதி நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு தடவை பண்ணுங்க. நீங்கள் வந்து மல்டிபிள் டைம் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சிவராசன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்களா? நீங்கள் நான் உங்களை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னா வந்து ரெஸ்பான்ஸே இல்லை. சாரி ஜி, இப்போ எனக்கு கனெக்ட் ஆகல ஆடியோ. பண்ணிட்டேன் ஜி நான் போன வாரம். எல்லாமே பண்ணி பார்த்துட்டீங்களா? பண்ணி பார்த்துட்டேன் ஜி. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, செகண்ட் வீடியோவில் போட்டிருந்தீங்க இப்போ லாஸ்ட் வீக், அதில் கொடுத்தது அந்த ஈஸி அதெல்லாமே நம்மளால இந்த இது எல்லாமே பண்ணிட்டீங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் லேம்ப் சர்வர் எப்படி பண்ணுறது எல்லாமே பண்ணி பார்த்துட்டீங்களா? அது பண்ணல ஜி, அந்த வீடியோவில் வந்த வரைக்கும் பண்ணல. இல்லை புரியல. இன்ஸ்டால் பண்ணி நம்ம வீடியோவில் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி டெர்மினேட் பண்ண சொன்னீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அது வரைக்கும் பண்ணலாம் ஜி. இதெல்லாம் என்ன நீங்கள் பண்ணல யாருமே இல்லையா? அதெல்லாம் பண்ணல ஜி. ஓகே ஓகே. ஏன்னா இது வந்து நீங்கள் நான் கிளாஸில் இது நான் எடுத்தேன்னா எனக்கு டைம் நிறைய ஆகும். உங்களுக்கு வந்து இதுலேயே நீங்கள் உட்காந்துருவீங்க. எல்லாமே ஈஸி டுன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 2 months 3 monthsனு போயிடும். ஓகே ஜி, ஓகே. நான் அதனால தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பண்ணிட்டு இந்த டாக்குமெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மேனுவலாக இன்னும் பண்ணிடலான்னு சொல்லி தான். ஏன்னா நான் உடனே கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு வந்து அது யூஸே இல்லை. நீங்கள் எனக்கு என் கூட வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தால் தான் பெஸ்ட்டு வந்துட்டு. ஓகேங்களா? அதுக்காக தான் நான் நீங்கள் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்க. நம்ம வந்து உங்களுக்கு என்னென்ன இஷ்யூ வருதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நான் ஆஃப்லைனில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அவ்வளோதான். ஓகே. இப்போ எல்லாமே இதில் ஓப்பன் பண்ணிட்டீங்க இல்லையா? ரீஜன் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. புரியல, சொல்லுங்க பிரியங்கா. சொல்லுங்க பிரியங்கா. அது லினக்ஸா விண்டோஸா? இல்ல இது வந்து லைனக்ஸ் தான். இல்ல டாக்குமெண்ட் தான் சொல்றீங்க. இந்த வந்து பாத்தீங்கன்னா இது சொல்றீங்களா? ஒரே நிமிஷம் சொல்லுங்க. இல்ல இதெல்லாம் சொல்றீங்க நம்ம. இல்ல சார், EC2 இல்ல சார், இது இல்ல சார். நான் வந்து EC2ல வந்து இது இன்ஸ்டன்ஸ் இன்ஸ்டன்ஸ் போயிட்டேன். லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்புறமே சொல்றேன். கேக்குதா சார்? அமேசான் லைனக்ஸ் இருக்கு, அமேசான் லைனக்ஸ் ஃப்ரீ AMI இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இது வந்து 2 சூஸ் பண்ணுங்க எல்லாரும். அமேசான் லைனக்ஸ் ஓகே ஓகே 2 AMI சூஸ் பண்ணுங்க. AMI ஓகே ஃபைன் சார். இது எல்லாமே சூஸ் பண்ணிட்டீங்க இல்லையா? நம்ம வந்து மியூட் நான் உங்களை வந்து அன்மியூட்லயே வச்சிருக்கேன். உங்க சைடு மட்டும் கொஞ்சம் இதுவா வச்சுக்கோங்க, சவுண்ட் எல்லாம் பாத்துக்கோங்க அப்படின்ட்டு. ஓகே ஓகே சார். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அமேசான் லைனக்ஸ் 2 எல்லாமே சூஸ் பண்ணிட்டீங்க இல்லையா? சூஸ் பண்ணிட்டீங்கன்னா பண்ணிட்டேன் சார். பேஜ் நெக்ஸ்ட் பேஜ் பண்ணியாச்சு சார். அதுக்கப்புறம் நீங்க வந்து செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் பேஜ் வந்து செகண்ட் ஸ்டெப் போகும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் நீங்கள் அப்படியே கொஞ்சமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக வந்துடும். ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாமல் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு தெரியாமல் இருப்பாங்க. அதனால தான் இது நான் சொல்கிறது வந்துட்டு. இப்போ இந்த ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம இது வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். வந்துட்டு இது அப்படியே நீங்கள் எப்படி டாக்குமெண்ட்டை ஃபாலோ பண்ணி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒன்றா அப்படி போய்க்கலாம். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஈவன் டேட்டாபேஸ் கூட கிரியேட் பண்ண தேவையில்லை. நீங்கள் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி இதெல்லாம் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் 2 நாள் பண்ணிடலாம். நம்ம சிம்பிளாக போயிடலாம் வந்துட்டு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக ஒரு ஸ்டெப்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். அதான் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு போகலாம். ஓகே, நான் ஒரு ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது வந்து டாக்குமெண்ட் ஓரியன்டாக நான் சொல்லிடுறேன். நான் நார்மலாக எப்படி சொல்லிடுறேன், இதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதையும் பாருங்கள் நீங்கள். ஓகே ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து இது சூஸ் பண்ணிட்டீங்க இல்லையா? ஜென்ரல் பர்பஸ் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க. ஸ்டெப்ஸ் 2ல வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா T2 மைக்ரோவாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு கான்ஃபிகர் கொடுத்துக்கோங்க. 3rd ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் இன்ஸ்டன்ஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. இதுக்கு வந்துட்டீங்களா எல்லாமே இந்த பேஜுக்கு? இந்த பேஜ் வந்து சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கில் உங்களுக்கு சொல்லுங்க. லிஸ்ட் இருக்கு இல்லையா? எனக்கு பார்த்தீங்கன்னா VPC அந்த டிஃபால்ட் வரைக்கும் தான் இருக்குது. இல்லை அதை தான் சொல்கிறேன். இது வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் வந்து சும்மா எடிட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே ஓகே. உங்களுக்கு வந்து VPC டிஃபால்ட் மட்டும் தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. கரெக்ட். டோன்ட் டெலிட் டிஃபால்ட் VPCன்றது நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் வந்து நேற்றுக்கு லாஸ்ட் வீடியோ நீங்கள் பழைய 2 வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஏன் இது போட்டிருக்குன்னு தெரியும். ஓகே சார். வாட்ஸ்அப் குரூப் இன்னும் கிரியேட் பண்ணவே இல்லை. இல்லை நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். யார் பேசுறீங்க? வினோத்தா? வினோத் பேசுறாங்க. ஏன்னா ரீசார்ட் பண்ணவே முடியல, ஏதோ கேட்கறதுக்கு அதான் கேட்குறேன். குரூப் இல்லை குரூப் வினோத் உங்களை கூட ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா?
இல்ல ஜி, எந்த வாட்ஸ்அப் குரூப் எதுவும் வரல ஜி. சரி, நான் இருங்க, நான் ஆட் பண்ணிடுறேன் உங்களை வந்து. எல்லாம் ஒரு 6 பேர் 7 பேர் இருக்கிறாங்க. நான் நீங்களும் இருக்கீங்கன்னு நினச்சிருந்தேன். நான் அந்த கிளாஸ் முடியும் ஆட் பண்ணிடுறேன் உங்களை. நோ ப்ராப்ளம். சரி ஓகே. இப்போ நீங்கள் உங்களுக்கு அக்கௌண்ட் என்னோட கிரியேட் நேம் பண்ணிருக்கீங்க இல்லையா? அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன் ஜி. ஓகே, இப்போ நான் சொல்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க எப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பண்ண முடியலன்றாங்க. அதனால் இதை அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, நம்ம பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஓகே ஓகே. இந்த பேஜ் வந்துட்டீங்களா எல்லாருமே? வந்துட்டேன். வந்துச்சு சார். ஓகே. எஸ் சார். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்துட்டு இது அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்தா போதும், அவ்வளோதான். இல்லாட்டி நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. சும்மா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக கொடுக்குறத விட நெட்வொர்க் வந்து டிஃபால்ட்டாக விட்டுருங்க. சப்நெட் மட்டும் ஜஸ்ட் வந்து பீன் செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே 2B செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இது வந்து கம்பல்சரி கிடையாது, ஜஸ்ட் உங்களோட இதுக்காக தான் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த ஐபி அட்ரஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். எதுவுமே இது வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஃபியூச்சரில் பார்க்கலாம். நான் வந்து ஏன் வந்து 4091 ஐபி அட்ரஸ் இருக்குன்றதெல்லாம் நம்ம வந்து ஃபுல்லாக சார்ட் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் மேக்ஸிமம். ஓகே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் வந்து எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, அப்படியே விட்டுடலாம். ஓகேங்களா? இந்த எக்ஸ்ப்ளனேஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து செப்பரேட்டாக வந்து பாருங்கள், என்னுடைய வீடியோஸில் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து டேக் வந்து பார்த்தீங்கன்னா டேக் நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான். அதனால் இதே அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டு கான்ஃபிகர் செக்யூரிட்டி குரூப்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இன்கேஸ் நீங்கள் புதுசாக வர மாதிரி இருந்தால் இங்கே வந்துட்டு நம்ம வந்து எல்லாமே இப்போ தான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அதனால் வந்துட்டு இங்கே வந்துட்டு உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். செக்யூரிட்டி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா வந்து ஜேஃப்ரீ க்ளோட்னு வச்சுக்கிறேன். டிஃபால்ட் இதுவே வச்சுக்கோங்க. ரூல் வந்து எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, டிஃபால்ட் அப்படியே விட்டுருங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம ஜஸ்ட் வந்து இங்கே வந்து எஸ்எஸ்ஹெச் இருக்கணும் கம்பல்சரியாக. டைப் வந்து எஸ்எஸ்ஹெச் இருக்கணும். ப்ரோட்டோகால் டிசிபி இருக்கணும். போர்ட் ரேஞ்ச் வந்து 22 இருக்கணும். சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனிவேர்னு சொல்லி கொடுத்துருங்க, அவ்வளோதான். இந்த பேஜ் முடிஞ்சது இல்லையா? முடிஞ்சது சார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ அண்ட் லான்ச் கொடுத்துருங்க, அவ்வளோதான். நீங்கள் ஜஸ்ட்டு இது வந்து ரிவ்யூனா நீங்கள் கரெக்டான T2 மைக்ரோ தான் சூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க எல்லாருமே. ஏன்னா அமௌண்ட் வந்து மேக்ஸிமம் வந்து எடுத்துருவாங்க. இது மட்டும் முக்கியமாக பார்த்துக்கோங்க. மீதி ரிமைனிங்லாம் நீங்கள் ஒர்க்காக காட்டி நம்ம வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இதெல்லாம் வந்து ஒரு மேட்டரே கிடையாது, ஓகேவா? அது மாதிரி எஸ்எஸ்ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுடைய இதுக்காக எஸ்எஸ்ஹெச் TCP/22 இங்கே வந்து 00/0 இருக்கும், 000/0 அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து லான்ச் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 2 இருக்கும் அங்கே வந்துட்டு, ஓகேவா? கிரியேட் ஆன் எக்ஸிஸ்டிங் கீபேர் இருக்கும், கிரியேட் நியூ கீபேர் இருக்கும். நீங்கள் கிரியேட் நியூ கீபேரை கொடுத்துருங்க, ஓகேவா? இந்த பேஜ் வந்துட்டீங்க இல்லையா எல்லாருமே? ஓகே, ஃபைன். யாராவது வரலன்னா கொஞ்சம் சொல்லுங்கள், நோ ப்ராப்ளம், ஓகேவா? நீங்கள் வந்து எதுவுமே இது பண்ண வேணாம், யோசிக்காமல் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ப்ராக்டிஸ்க்காக தான் இது பண்ணிகிட்ருக்குறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீபேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கீபேர் வந்து நீங்களே என்ன நேமெல்லாம் கொடுத்துக்கலாம். உங்களுடைய நேம் எதாச்சும் கொடுத்துக்கோங்க, உங்கள் நேமே கொடுத்துக்கலாம், இல்லாட்டி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்கோ அந்த நேம் கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். கொடுத்துட்டு இங்கே டவுன்லோட் கீபேர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இது டிசேபிள் ஆகும். உங்களுக்கு வந்து டவுன்லோட் கீபேர் கொடுத்தா தான் வந்து லான்ச் இன்ஸ்டன்ஸ் வந்து டிசேபிள் ஆகும், ஓகேங்களா? இல்லை சதீஷ், செந்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க செந்தில்? இல்லை நீங்கள் இன்சூரன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குன்றீங்க இல்லையா? ஓகே. சோர்ஸ் வந்து இப்போ நீங்கள் இது வந்து பார்த்தோன்னா சோர்ஸ் மீன்ஸ் நீங்கள் இதை சொல்கிறீங்களா, நம்ம ரீஜன் சொல்கிறீங்களா? செந்தில், ஓகே. இல்லை உங்களால் பேச முடிஞ்சதான் பேசுங்களா, இல்லாட்டி ஃபோனில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். செந்தில் வந்து கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஃபோனில் கூட. இதே லிங்க்கை நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் ஃபோனில் நீங்கள் ஈஸியாக வச்சுட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் செந்தில். நீங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டு பேசுங்க, நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ஜஸ்ட் வந்து இந்த பேஜுக்கு எல்லாம் வந்துட்டீங்க கரெக்டுங்களா? வந்துட்டாச்சு. எஸ் சார், எஸ் சார் வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகிடும். அது மாதிரி உங்கள் இது வந்து எல்லாம் பட் புதுசாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேட்டாலும் இங்கே வந்து வியூ இன்ஸ்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு எந்த ரீஜன் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த ரீஜனில் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும் கிரியேட் ஆயிருக்கா இல்லையாண்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒன்று லாஸ்ட் வீக் ரன் ஆகிட்டு இருந்தது, இப்போ தான் டெர்மினேட் பண்ணியிருக்கேன் கரெக்டுங்களா? இப்போ நான் வந்து ஆரிகான் ரீஜன் இல்லாமல் வேறு ரீஜனில் போய் புதுசாக கிரியேட் பண்ண வச்சுக்கோங்களேன், 3 இன்ஸ்டன்ஸ் லைனக்ஸ் இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் 3 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் அதான் வந்து இந்த இன்னைக்குலாம் நாளைக்கு கிளாஸில் வந்து எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ப்ராக்டிஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்குமென்றதால எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து இந்த ரீஜனில் தான் இருக்கும். இந்த ரீஜனில் நீங்கள் ஏதாச்சும் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா டெலிட் பண்ணிடுங்க ஒகேகா ரீஜன் வந்துட்டு. ஓகேங்களா? ஆரிகான் ரீஜனில் நீங்கள் மல்டிபிள் ரீஜனில் நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா மொத்தம் 3 இதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ. 4வது நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸி இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அமௌண்ட் எடுத்துருவான். அதேமாதிரி 3ன்னா நீங்கள் இமீடியட்டாக டெர்மினேட் பண்ணிடணும். அப்பயே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இமீடியட்டாகவே டெர்மினேட் பண்ணிடணும், இல்லாட்டி வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து நிறைய எடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக எந்த ரீஜனில் இருக்கீங்களோ அந்த ரீஜனில் கரெக்டாக பார்த்துட்டு டெர்மினேட் பண்ணி விட்ருங்க. எப்போயுமே அன்னெசரியாக ஓட வேணாம். ஏன்னா 1 மந்த்துக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையா? அதனால் வந்துட்டு நீங்கள் இதை டெர்மினேட் பண்ணுறது பெஸ்ட். வந்துட்டு கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டாக டெர்மினேட் பண்ணிடுங்க. இப்போ எல்லாருமே இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க கரெக்டுங்களா? எஸ் சார். ஓகே, வேறு யாராவது பண்ணலன்னா சொல்லுங்கள், நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஜி நான் அக்கௌண்ட் போட்டு தான் கிரியேட் பண்ணா இன்ஸ்டன்ட் நம்ம பண்ணலாம் ஜி. ஆக்சுவலி இன்னும் நீங்கள் பண்ணலையா? இல்லை ஜி, ஏதோ சம் எரர் வந்து சொல்லி நான் விட்டுட்டேன். நான் என்ன எரர் வந்துச்சு அது தெரியல ஜி. அந்த கார்டு இது பண்ணி முடிஞ்சது. இன்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணும்போது மைக்ரோவா இல்லை வேற ஏதாவது செலக்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் எடுத்துருக்கீங்களா? இதே மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இன்னைக்கு இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணும்போது ஒரு ஐடியா வந்துச்சு. இப்போ பண்ணுங்க அப்போதான் வந்து எரர் வந்துச்சு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் இல்லையா? அதுக்கு தான் வந்து நான் இப்போ பண்ண சொல்கிறேன் எல்லாருமே. சரி, ஓகே ஓகே, நான் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பண்ணுங்கன்றேன். அதுக்கு தான் வந்து எல்லாத்துக்குமே பண்ண சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதனால தான் வந்து நான் வந்து இப்போ கிரியேட் பண்ண சொல்கிறேன். இப்போ இது வரைக்கும் கிரியேட் பண்ணிட்டீங்க இல்லையா எல்லாருமே வந்துட்டு? நீங்கள் வினோத் நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள், ஏதாச்சும் இஷ்யூ இருந்தால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பார்க்குறேன் அப்படின்ட்டு. நான் இது கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய நேம் ஐடென்டிஃபிகேஷனுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் வந்து இங்கே நேம் இருக்கு இல்லையா, நீங்கள் கர்சரை வச்சாலே இங்கே வந்து பென்சில் மாதிரி ஒன்று இருக்கும். ஓகேவா? இது எடிட் பட்டன், இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய நேம் கொடுத்துக்கலாம். ஓகேவா? நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஜே ஃப்ரீ க்ளவுடுன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். நீங்களும் உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக வந்து கொடுத்துக்கோங்க. ஜே ஃப்ரீ க்ளவுடு ட்ரைனிங் இல்லாட்டி வந்து ட்ரைனிங் டிபி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஈவன் எடிட் பண்ணுறது மாதிரி தான் எடிட் பண்ணிக்கலாம். இந்த டிக்கை மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரைனிங்னு வந்துடும். ஓகேவா? அதேமாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணுறதாலும் மாடிஃபை பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி நேம் வேணுமோ அப்படி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கொடுக்குறோன்றதை லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள் கொஞ்சம். இப்போ இது வரைக்கும் நீங்கள் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டீங்களா இல்லையா? ஜி ஒரு டவுட் ஜி. சொல்லுங்க. அந்த நேம் வந்து நான் டைப் பண்ணேன் ஜி, சிவா ஏடபிள்யூஎஸ் ட்ரைனிங்ட்டு. ஆனா விசிபிள் ஆகலையே. இல்ல நீங்க வந்து இங்க மவுஸ்ல வைங்க. மவுஸை வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்துரும். இங்க டைப் பண்ணிட்டீங்க இல்லையா? பண்ணிட்டேன். இங்க டிக்னு இருக்கு பாருங்க, இந்த டிக்கை கிளிக் பண்ணீங்க. டிக்கை கிளிக் பண்ணா உங்களுக்கு வந்து வந்துரும். கரெக்டா அந்த டிக்கை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணணும். வந்துருச்சு அப்போ? ஒன் செகண்ட். நீங்க அங்க ஜஸ்ட் நேம் மட்டும் கொடுத்துருப்பீங்க. கொடுத்துட்டு வேற எங்கேயாவது செலக்ட் பண்ணீங்கன்னா திரும்ப அந்த நேம் டிஸ்ப்ளே ஆகாது. நீங்க கரெக்டா அந்த டிக்கை செலக்ட் பண்ணணும். ஓகே. அதே மாதிரி எல்லாருமே இந்த டேக்லையும் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெஸ்கிரிப்ஷனு
ஸ்டேட்டஸ் செக்கர்ஸ்ன்னு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மானிட்டர்னு இருக்கும், டேக்னு இருக்கும். இதெல்லாம் வந்து இன்னும் உங்களுக்கு நான் சொல்லலை, இதையும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதெல்லாம் வந்து மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாமே தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக வந்துட்டு ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோன்னு சொல்லிட்டு ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதனால் இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு புரியுமே தவிர நீங்கள் வேகம் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறது வந்து யூஸே இல்லை. ஓகேங்களா? இன்னும் நிறைய பண்ணணும். ஏன்னா நீங்கள் யாரெல்லாம் இப்போ நிறைய பேர் ஜாவா டெவலப்பர்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கில் இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க, ஹடூப்பில் 2-3 பேர் இருக்கீங்க. ஓகேவா? இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு உங்களுடைய சர்வீஸில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்கள் சும்மா கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் இது வந்து யூஸே கிடையாது. வந்துட்டு கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணி இல்லை என்னோடய வீடியோ மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு வந்து யூஸ் இல்லை. ப்ராக்டிஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் நீங்கள் ஒரு இடம் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, மாதிரி உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வர வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு தான் நான் சொன்னேன் வந்துட்டு நீங்களே வீடியோ கிரியேட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? கண்டிப்பா ஜி. ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, யாரு? ஈசி2 இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. அதில் வந்து விபிசி கிரியேட் பண்ணும்போது IPv4 CIDR பிளாக் அப்படின்னு கேட்குது. நம்மளோட பப்ளிக் ஐபி இல்லை நீங்கள் விபிசியில் கிரியேட் பண்ண வேணாம். நீங்கள் நார்மலாக நீங்கள் விபிசிக்கே போக வேணாம். அப்படியா? இல்லை விபிசி இப்போ இப்போதைக்கு நீங்கள் விபிசி எதுவுமே கிரியேட் பண்ண வேணாம். நீங்கள் ஜஸ்ட் வந்து ஈசி2 இன்ஸ்டன்ஸ் அந்த கன்சோலுக்கு போகிறீங்க இல்லையா? ஓகே. இல்லை நீங்கள் ஈசி2 இன்ஸ்டன்ஸ் கன்சோலுக்கும் ஈசி2 இன்ஸ்டன்ஸ் சர்வீஸ் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈசி2 இன்ஸ்டன்ஸில் வந்து இங்கே வந்து இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இதை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்க வேண்டியதா எல்லாமே. டிஃபால்ட்டாக இருக்கிற ஈசி2 இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ண சொல்கிறீங்க? ஆமாம். டிஃபால்ட்டாக நீங்கள் லான்ச் பண்ணுங்கள், வேறு எதுவும் புதுசாக கிரியேட் பண்ண வேணாம். கரெக்ட். ஓகே. இப்போ எல்லாமே கிரியேட் பண்ணிட்டீங்க இல்லையா ரிமைனிங் பர்சன்ஸ்லாம்? பண்ணிட்டேன் ஜி. எஸ் சார், தனுஷ். ஆமாம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனிவேர்ன்ற மட்டும் சூஸ் பண்ணுங்கள் செந்தி. ஓகேவா? எனிவேர் மட்டும் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் மொபைலில் வந்து இவர் அதிகமாக எப்படி கனெக்ட் பண்ணாருன்னு தெரியல. அதிகமாக நீங்கள் மொபைலில் எப்படி கனெக்ட் பண்ணீங்க? டயல் பண்ணிட்டீங்க இல்லையா? அந்த நம்பர் டயல் பண்ணி ஆக்சிஸ் கோட் ப்ரொவைட் பண்ணேன். ஆக்சிஸ் கோட் கொடுக்கும்போது லாஸ்ட் ஆஷ் கொடுத்தேன். ஓகே. அது நீங்கள் செந்தில் நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க செந்தில். அதை நான் லிங்க்கில் உங்களுக்கு உங்கள் இதிலே இருக்கும். நீங்கள் லிங்க் ஜாயின் பண்ணுறீங்க இல்லையா, அந்த இதிலே இருக்கும். அப்படியே அந்த நம்பரை கொடுத்து நீங்கள் போய்க்க வேண்டியதான். இப்போ இது எல்லாமே கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு உங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களே கீ வந்துட்டு அங்கே போய்க்கோங்க. இந்த கீயை காப்பி பண்ணி நான் வந்து இதில் போட்டுறேன். நீங்கள் வந்து இந்த டவுன்லோட் லொக்கேஷன் போய்க்கோங்க. ஓகேவா? அந்த கீ இருக்கான்னு பார்த்துக்கோங்க. .pemன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அப்போ அந்த ஃபைல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா புட்டிஜென் ஓப்பன் பண்ணிக்கோங்க. புட்டிஜென் ஓப்பன் பண்ணிட்டீங்களா? புட்டிஜென் இல்லாட்டி டவுன்லோட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். ஓகே சார். புட்டிஜென்னு சொல்லி போடுங்க. நீங்கள் புட்டிஜென் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை வந்து கூகுளில் போட்டுட்டு அதை டவுன்லோட் மட்டும் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு சொல்கிறீங்களா? ஓகே. ஃபஸ்ட் டைம் தான் நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் ஆவீங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாது வந்துட்டு. ஓகேவா? நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸியாயிரும். ஓகே சார், டவுன்லோட் பண்ணியாச்சு சார். ஓகே, டவுன்லோட் பண்ணிட்டு அதை இன்ஸ்டால் ஓப்பன் பண்ணிக்கோங்க. புட்டியும் அது மாதிரி டவுன்லோட் பண்ணணும். 2 இது புட்டிஜென் ரெண்டுமே வேணும். ஒரு நிமிஷம்.
வேற எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா கார்த்தி? நீங்க டவுன்லோட் பண்ணீங்களா கார்த்தி? நான் ஆல்ரெடி நீங்க அஸ்யூல ஒர்க் பண்ணனால உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணிட்டேன். ஓகே ஓகே பண்ணிட்டேன். ஓகே. உங்களுக்கு உங்களுக்கு இது ஈஸ்வரன் இன்ஸ்டியூட் முன்னாடி கிரியேட் பண்ணிருக்கீங்களா நீங்க? நான் பண்ணியிருக்கேன். ஓகே. அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புட்டிஜன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு லோடு கொடுத்துக்கோங்க. லோடு கொடுத்துட்டு உங்களுடைய ஃபைல் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஃபைலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு லோடு கொடுத்து உங்களுடைய பெம் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறோம். இந்த பேஜுக்கு வந்துட்டீங்களா எல்லாருமே? வந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ப்ரைவேட் கீ கொடுத்துட்டு எஸ் கொடுங்க. இங்கே வந்து உங்களுடைய நேம் ஆயிட்டு இருக்கு சார். ஓகே. இது மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்துட்டு அந்த பெம் பட்டனை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் .ppக்கு அதுவே எடுத்துக்கும். நீங்கள் ஜஸ்ட் வந்து உங்களுடைய ஃபைல் நேம் மட்டும் கொடுத்துட்டு சேவ்னு சொல்லி கொடுத்தாலே போதும், சேவ் ஆயிடும். அவ்வளோதான். உங்களுடைய லொக்கேஷன் இங்கே வந்து சேவ் ஆயிடும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஃபைல் இருக்குது. .pem இருக்குது, .ppk இருக்குது. இந்த ஃபைல்லாம் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணலாம். ஜி சொல்லுங்க ஜி. இப்போ ஆக்சுவலாக அந்த ஃபைல் பெம் ஃபைலை லோட் பண்ணி டைரெக்டாக சேவ் பண்ணிடுவேன், அவ்வளோதானே? ஆமாம்மா. இல்லை ஒன்றும் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய புட்டிஜன் ப்ரைவேட். ஆமாம், சேவ் ப்ரைவேட் கீ. நீங்கள் புட்டிஜனில் போயிட்டு புட்டிஜன் ஓப்பன் பண்ணுறீங்க, லோடு கொடுக்குறீங்க இல்லையா? லோடு கொடுத்துட்டு உங்கள் ஃபைலை செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து சேவ் ப்ரைவேட் கீ இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து எஸ் கேட்கும். அவ்வளோதான். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஃபைல் நேம் வந்துட்டு .ppk நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். சரி, ஓகே. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃபைல் நேம் கிடைக்கலன்னு என்ன வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஜஸ்ட் இங்கே லோட் பண்ணுறீங்க இல்லையா, என்னோட லோட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே பாருங்கள், நீங்கள் லோடுன்னு கொடுக்கும்போது இங்கே உங்களுக்கு ஃபைல் காணும் இல்லையா, நீங்கள் வந்து ஆல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் வந்துடும். ஓகே.
இது பண்ணிட்டீங்க இல்லையா எல்லாருமே? டன் சார். ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புட்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க. புட்டி சென்னு இருக்கும், புட்டின்னு இருக்கும். புட்டியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. புட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். ஓகேவா? நீங்கள் வந்து யூசர் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ணீங்க இல்லையா, இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி செலக்ட் பண்ணாலே இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இங்கே வந்துடும். இதில் வந்து பப்ளிக் டிஎன்எஸ் நேம் இருக்குல்லையே, இதை காப்பி பண்ணணும் நீங்கள். பப்ளிக் டிஎன்எஸ் நேம் இருக்கு இல்லையா, இதை காப்பி பண்ணணும். ஒரே டவுட். சொல்லுங்க. ரீஜன் வந்து ஓரிகான் தான் இருக்கணுமா இல்ல? இல்ல, அது நீங்க எது வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அது நீங்க உங்களுடைய விருப்பம் தான். நீங்க எது வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். பட் வந்து அங்கதான் இப்ப நீங்க எந்த ரீஜன் எடுக்கிறீங்களோ அந்த ரீஜன் ஓகியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீஜன். ஆமாமா, நீங்க வந்து டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணீங்களா அது ஓகியோல தான் போய் நிக்கும். ஓகேவா? ஓகே ஓகே. டிஃபால்ட்டா கிரியேட் பண்ண ஓகியோல நிக்கும். நீங்க ஓகியோ வச்சுக்கலாம், இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆரிகான் கூட வச்சுக்கலாம். ஓகேவா கார்த்திக்? நீங்கள் சூஸ் பண்ணுறது எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் நான் அதுதான் சொன்னேன்ல, மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணுறதா. பட் நீங்கள் அங்கே கிரியேட் பண்ணியிருந்தா அங்கே எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிட்டு டெர்மினேட் பண்ணிடணும் மறந்துடாமல். நீங்கள் இன்றைக்கி இங்கே ஓகியோவில் கிரியேட் பண்ணிட்டு நாளைக்கு கலிஃபோர்னியாவில் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஆரிகான் ரீஜனில் கிரியேட் பண்ணிங்கன்னா ஒன்று தெரியாது. நீங்கள் வந்து இப்போ ரீஜன் மட்டும் ஜஸ்ட் மாற்றி பாருங்களேன். நீங்கள் ஓகியோவில் இருக்கீங்க இல்லையா, ஓகியோவில் இருக்கிறவங்க ஃபுல்லாக வந்துட்டு ஆரிகானை கிளிக் பண்ணுங்கள். ஆரிகானில் இருக்கிறவங்க ஃபுல்லாக ஓகியோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஒகியோவில் உள்ளது ஆரிகானில் தெரியுதான்னு பாருங்கள். தெரியாது. ரீஜன் அதெல்லாம் வந்து வேறு டேட்டா சென்டர்ஸ். ஓகேவா? அதனால் தெரியாது. அங்கே வந்துட்டு ரீஜனே வேறு ஏரியா டோட்டலாகவே. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஜி ஆக்சுவலி ஒரு டவுட் ஜி. இப்போ நான் மும்பைல வச்சு ஒரு ரீஜன் வச்சு கிரியேட் பண்றேன். அதுக்கப்புறம் ரன்னிங் அதுக்கப்புறம் திருப்பி லாகின் பண்ணி லாக் அப் பண்ணி ஓப்பன் பண்றேன். அது திருப்பி வந்து ஏதோ ஓகே ரீஜன் சொல்லி காட்டுது. ஆனா கிரியேட் பண்ணது எல்லாமே மும்பை ரீஜன் இருக்குது. அதே அந்த மாதிரி மாறுது? அதெல்லாம் மாறாது கண்டிப்பாக. நீங்கள் வந்து ஆரிகான் ரீஜன் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் மும்பை ரீஜன்லையும் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. எப்படி மாறவே மாறாது. இப்போ பாருங்க, நான் வந்து ஆரிகான் ரீஜன்லாம் வச்சிருக்கிறேன். வேறு எங்கே சூஸ் பண்ணாலும் இருக்கவே இருக்காது அந்த இது வந்துட்டு. இல்ல ஆக்சுவலி மாறுதுன்னு சொல்ல வந்து என்னன்னா, விசிபிலிட்டி வந்து எனக்கு அந்த மாதிரி காட்டுது. ஆனா நான் அது ரீஜனை போய் கிளிக் பண்ணா அது மும்பை ரீஜன் வச்சு வந்து, ஆனா சம்டைம்ஸ் அந்த மாதிரி சொல்லி காட்டுது. பட் ஏதாவது எந்த ரீஜனை வச்சு கிரியேட் பண்ணா அந்த ரீஜன் வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் விசிபிலிட்டி காட்டணும். ரைட்டா? ஆமாம், அங்கதான் காமிக்கணும். இதெல்லாம் செக் பண்ணிக்க. இல்லை, நீங்கள் எங்கே கிரியேட் பண்ணுறீங்களோ அங்கே தான் பாஸ் கிரியேட் ஆகும் கண்டிப்பாக வந்துட்டு. நீங்கள் மாறாது. அதனால் வந்து நீங்கள் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஜஸ்ட்டு நீங்கள் மும்பையில் கிரியேட் பண்ணியிருப்பீங்க, கிரியேட் பண்ணிட்டு இன்கேஸ் மாற்றிருப்பீங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி இது இருக்கு இல்லையா, நீங்கள் டிஎன்எஸ் நேமில் பப்ளிக் ஐபி அட்ரஸ் எது வேணாலும் காப்பி பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹோஸ்ட் நேமில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்களா எல்லாமே? ஓப்பன் ஆயிடுச்சு சார். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் கனெக்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் இருக்கும். இதை கனெக்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஹெச் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எஸ்எஸ்ஹெச்சை அதே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கீங்க, ஹோஸ்ட்டில் போயிட்டு இங்கே டிஃபால்ட்டாக செஷன் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் நேம் கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து கனெக்ஷன்ஸ் கிளிக் பண்ணியிருக்கீங்க. அத்தன்டிகேஷன் கிளிக் பண்ணுறீங்க. ப்ரௌசரை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கீபேரை வந்து சூஸ் பண்ணிடுறீங்க. அவ்வளோதான். ஓகேவா? அந்த கீபேர் என்னவோ அந்த கீபேரை கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா கனெக்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு கேட்கும். எஸ் கொடுத்துருங்க. யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக EC2-user. அதை நான் சொல்கிறேன். ஒவ்வொரு வாய்ஸ்க்கும் என்னென்ன யூசர்னு சொல்லிட்டு நம்ம வந்து லேட்டராக பார்க்கலாம். கனெக்ஷன்ஸ் ரிஃப்யூஷன் வருது. ஒரே நிமிஷம். உங்களுக்கு எல்லாம் கனெக்ட் ஆயிடுச்சா? இன்னும் இது கனெக்ட் ஆயிடுச்சு சார். எல்லாருமே கனெக்ட் ஆயிடுச்சு இல்லையா? கனெக்ட் ஆகிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். கனெக்ட் ஆயிடுச்சு.
இந்த டாக்குமெண்ட் எது சொன்னீங்க இல்லையா, அது எங்கிருந்து எடுக்கிறது? இல்லை புரியல, எனக்கு என்ன இரவு தெரியலையா? புரியல, சொல்லுங்க. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ஆமாம். டாக்குமெண்ட் எங்கிருந்து எடுக்கிறது? இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு AWS EC2 டாக்குமெண்ட் அடிங்க, டாக்குமெண்டேஷன் சொல்லிட்டு ஓகே ஓகே கொடுத்துட்டு நீங்கள் வந்து போனீங்கன்னா வந்துடும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். இங்கேயே சொல்கிறேன் நான் அவ்வளோ. இங்கே பாருங்கள், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த பேஜில் வந்து நிற்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது EC2 இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இது லைனக்ஸ் இன்ஸ்டன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெட்டிங் ஸ்டார்டர்னு இருக்கும். கெட்டிங் ஸ்டார்டர் டுட்டோரியல் இருக்கும். இதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. என்ன இஷ்யூன்னு தெரியல, பார்க்கலாம். Ask problem like how we first I need to install what conference. okay, I'll come. Sure. இது நேம் மாத்திருச்சானே ஒரு நிமிஷம். நான் காப்பி பண்ணும்போது மாற்றி காப்பி பண்ணிட்டேன். இது உள்ள எல்லாம் இங்கே வந்துட்டீங்க இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து நம்ம ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் வந்துட்டு இங்கே கூகுளில் போய்க்கோங்க. கூகுளில் போய்கிட்டு நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு வெப்சைட் டெம்ப்ளேட்னு அடிங்க. சும்மா இது வந்து நம்ம இது பண்ணுறதுக்காக தான். நான் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நம்ம கான்டெக்ட் பண்ணிக்கலாம். வெப்சைட் டெம்ப்ளேட் ஃப்ரீ டவுன்லோட்னு சொல்லி வேணால் போடுங்க. ஃப்ரீ டவுன்லோட் போட்டு ஏதாச்சும் ஒரு வெப்சைட் ஒரு இது வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் என்ன
ஓகே, இதில் இப்போ இருக்கு. நீங்கள் வெப்சைட்டில் போனீங்கன்னா freecss.com இருக்கு பாருங்க, அதில் போய்க்கோங்க. free-css.com இருக்கும். இதில் போய்கிட்டு ஜஸ்ட் நீங்கள் இதில் வந்து நீங்கள் எது வேணாலும் ஏதாச்சும் ஒரு ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்ன டெம்ப்ளேட் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பேஜுக்கு வந்துட்டீங்களா எல்லாருமே? வந்துச்சு. நல்லது. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே டவுன்லோட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் எல்லாமே வந்துட்டு WinSCPன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் அது கூகுளில் போய்கிட்டு WinSCPன்னு இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ எல்லாமே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் AWSல வந்தீங்கனாலே எல்லாருக்குமே நீங்கள் யார் டெவலப்பராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து WinSCP வந்து நீங்கள் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அட்மினாக இருந்தாலும் சரி, டெவலப்பராக இருந்தாலும் சரி, டெவாப்ஸ் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஜஸ்ட் வந்துட்டு WinSCP வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சிருந்தால் ஓகே, தெரியாதவங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்கள் விண்டோஸ்க்கு என்னமோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். WinSCP நான் போட்டிருக்கேனான்னு தெரில, நானும் இன்ஸ்டால் பண்ணலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா WinSCP டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் வந்து இது கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் யாரோ சவுண்டு நிறைய வருது. அவங்க மட்டும் கொஞ்சம் மீட்டில் போட்டுக்கிறீங்களா? கொஞ்சம் யார் இருந்து வருது தெரியல. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இது இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க இல்லையா எல்லாருமே? இந்த பேஜ் அப்புறம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ஆகிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் நேமில் உங்களுடைய இந்த நேமை காப்பி பண்ணிக்கோங்க. ஹோஸ்ட் நேமில் வந்து உங்களுடைய பப்ளிக் டிஎன்எஸ் நேமை காப்பி பண்ணி போடணும். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா EC2 அடிங்க. EC2-user. இந்த பேஜுக்கு எல்லாமே வந்துட்டீங்களா? இல்ல சார், இன்னும் WinSCP டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு சார் எனக்கு. ஓகே, மீதி எல்லாம் வந்துட்டீங்களா எல்லாருமே? வந்துச்சு சார். டவுன்லோட் போயிட்டு இருக்கு. ஓகே, ஃபைன். இந்த பேஜுக்கு எல்லாமே வந்துட்டீங்க கரெக்டா? இல்லைன்னா டவுன்லோட போயிட்டு இருக்கா? டவுன்லோட் தான் சார் போகுது. சின்ன ஃபைல் தானே?
இது எப்படி கனெக்ட் பண்ணுறது தெரிஞ்சு போச்சு இல்லையா? நான் இன்னொரு வேணால் சொல்லிடுறேன். ஜஸ்ட் வந்துட்டு உங்களுடைய WinSCP டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து நீங்கள் உங்கள் விண்டோஸில் போயிட்டு கூகுளில் போய்ட்டு WinSCP டவுன்லோட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு டவுன்லோட் WinSCP இந்த லொக்கேஷனில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இது கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆயிரும். ஓகேவா? டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து இது இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே WinSCP வந்துடும். WinSCP கிளிக் பண்ணிவிட்டு ஓகேவா? இங்கே வந்து பார்த்தோன்னா எனக்கு ஆல்ரெடி லாகின் கேட்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக லாகின் பண்ணிக்கலாம். நியூ சைட் கொடுத்துட்றேன். இங்கே வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் வந்துட்டு என்னுடைய ஹோஸ்ட் நேம் வந்து கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு யூசர் நேம் வந்து இங்கே கொடுக்குறேன். அவ்வளோதான். நீங்கள் என்னோட பார்க்குறாங்க பார்த்துக்கோங்க. EC2 யூசர் கொடுத்துட்றேன். இங்கே அட்வான்ஸ் கிளிக் பண்ணுறீங்க. இங்கே வந்து அத்தன்டிகேஷன் கிளிக் பண்ணுறீங்க. இங்கே வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு இங்கே உங்களுடைய பிபிகே ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றீங்க. அவ்வளோதான். இங்கே லாகின் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆயிரும். ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் எஸ் கேட்கும். அதுக்கப்புறம் லாகின் ஆயிரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபைல்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த லொக்கேஷனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த லொக்கேஷன் இங்கே வந்து ஜஸ்ட்டு வந்துட்டு இப்போ டாக்குமெண்ட் மை டவுன்லோட் லொக்கேஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டவுன்லோடில் ஃபோல்டர் இருக்குன்னா நீங்கள் வந்து மை டாக்குமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் போனீங்கன்னா இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு உங்கள் ஃபோல்டருக்கு வந்துடும். இது நீங்கள் வந்து லேட்டஸ்ட்டாக வேணுன்னா மாற்றிக்கலாம். லேட்டஸ்ட்டாக வேணும் லேட்டஸ்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து காப்பி பண்ணி போட்டுக்கணும். அவ்வளோ உங்கள் ஃபைல் எங்கே இருக்குன்னு நீங்கள் தேடணும். அவ்வளோதான். சரி, இன்னும் நான் வந்து டவுன்லோட்லேயே போல ஒரு நிமிஷம் 2 கீழே இருக்கு. கீழே இருக்கு சார். கீழே இருக்கு. எங்கே இருக்குது? இல்லை சார், 4 ஸ்டெப்ஸ் கீழே. ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜஸ்ட் வந்து உங்களுடைய ஃபைலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணால் நீங்கள் காப்பி பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் வந்து தெரியாட்டி நீங்கள் வந்து இங்கே ஃபில்டர் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் ஃபைல்ஸ் வந்து இங்கே ஃபில்டர் பண்ணிட்டு உங்கள் ஃபைலை வந்து காப்பி பண்ணி நீங்கள் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராக் தான். இங்கே பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் LSF LTR கொடுங்க. இந்த மாதிரி ரெட் கலர் காமிக்கும். நீங்கள் CH மோடுன்னு அடிங்க. CHMOD கொடுத்துட்டு 777 கொடுத்துட்டு நீங்கள் இந்த அப்படியே இதை காப்பி பண்ணி ரைட் கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான். போட்டு நீங்கள் என்டர் அடிச்சிங்கனாலே போதும். தனித்தனியாக கேட்குது. ஒரே நிமிஷம். இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு செப்பரேட்டாக ஃபைல் நேம் வந்துட்டு தனித்தனியாக நேம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீபிஸ் ஃப்ரீ வெப்சைட் டெம்ப்ளேட்ன்றது ஒரு இது ஐஃபன் எதுவுமே இல்லாமல் வந்து சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு அன்சிப்னு கொடுத்துட்டு திரும்பவும் அந்த டபுள் கோட்ஸில் உள்ள அப்படியே காப்பி பண்ணி இங்கே அன்சிப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நீங்கள் வந்து காப்பி பண்ணி மவுஸ் வச்சு அப்படி செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜிப் ஆயிரும். அவ்வளோதான். நீங்கள் திரும்ப வந்துட்டு LSF LTR கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தனியாக ஒரு நியூ பீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்துடும், ஃபோல்டர் வந்துடும். ஓகேங்களா சார்? அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போங்க சார். இந்த CM இது போட்டுங்க. சேஞ்ச் மோடுன்னு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த CHMOD 777 கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதை டபுள் கோடில் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் இந்த மாதிரி ஒரே ஃபைலாக இருந்தால் நீங்கள் டபுள் கோடில் கொடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு ஃபைலாக இருந்துச்சுன்னா நீங்கள் மல்டிபிள் நேமில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்துட்டு டபுள் கோட்ஸில் கொடுத்துக்கோங்க. அது மாதிரி அன்ஜிப் பண்ணுறதும் அன்ஜிப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு CD கொடுத்து உள்ளே போய்க்கலாம். இதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த டெம்ப்ளேட் ஃபைல் இருக்கும், HTML ஃபைல் இருக்கும். இந்த ஃபைல் தான் வந்து நம்ம ஓப்பன் பண்ண வேண்டிய ஃபைலு. இந்த ஃபைல் இங்கே இருக்குன்னா இதை வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணணும். ஜஸ்ட்டு வந்து LSF LTR கொடுங்க. இதெல்லாம் பண்ணிட்டீங்க இல்லையா? ஒரு நிமிஷம் சார். இந்த ஃபைல் அப்லோட் பண்ணுற லேயர் கிடைக்குது.
ஃபைலு அந்த ஃபைல சேஞ்ச் போடும் சார். எரர் ஒரே நிமிஷம். இல்லை சிஹெச் மோடு இன்கேஸ் பெரிய ஃபைலாக இருந்தால் அந்த மாதிரி டபுள் கோட்ஸில் கொடுத்துக்கோங்க. இருக்கு இல்லையா, தெரியுதா கீழே வந்துட்டு தெரியுது சார். சிஹெச் மோட் டபுள் கோடில் கொடுத்துக்கோங்க, 777 கொடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லா பெர்மிஷனுமே அதுக்கு வந்துடும். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? வேற இருக்காது? ஹலோ ஃப்ரீங்க? ஹலோ சார், கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஓவர்வியூ கொடுங்க சார். எனக்கு கொஞ்சம் டவுன்லோட். ஹலோ, இன்னும் டவுன்லோட் தான் போய்கிட்டு இருக்கா? இல்ல சார், இன்ஸ்டால் ஆயிடுச்சு சார். ஆக்சுவலா வந்துட்டு அத்தன்டிகேஷன் வந்துட்டேன். அத்தன்டிகேஷன்ல இருந்து அதுக்கப்புறம் பிரைவேட் கீ ஃபைல் செலக்ட் பண்ணிட்டீங்க இல்லையா? செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. பண்ணிட்டேன். அதான் சார். உள்ள லாகின் அது ஓகே ஓப்பன் பண்ணிட்டீங்களா? ஓகே எஸ் கொடுங்க, அவ்வளோதான். கொடுத்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு இந்த மாதிரி லொகேஷன்ல வந்துடும். அதுக்கப்புறம் உங்க ஃபைலை வந்து நீங்க இங்க வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கணும். அங்கே போயிட்டு மை டாக்குமெண்ட்ஸ்ல போய்க்கோங்க. ஓகே சார், டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த இது எங்க இருக்குன்னு தெரியணும். உங்களுக்கு டிஃபால்ட்டா டவுன்லோடுன்ற டைரக்டரிலாம் டவுன்லோட் ஆகும். அதனால வந்து இங்க வந்து மை டாக்குமெண்ட்ஸ் போய்க்கோங்க. போய்கிட்டு ஒரு ஸ்டெப்ஸ் இந்த இதுல பக்கத்துல இருக்கு பாருங்க, இந்த மாதிரி ஆரோ, இந்த ஆரோ செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க டவுன்லோட் வந்துடும். டவுன்லோட் ஃபோல்டர் இங்க வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு போய்க்கலாம். இது போயிட்டீங்களா பிரியங்க? ஓகே சார். இல்ல சார், நான் போல சார். ஓகே, இல்லை இது மட்டும் கொஞ்சம் எனக்கு இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் இருக்குது அர்ஜென்ட்டாக வந்துட்டு. ஓகே, நான் இதை மட்டும் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் இதை பார்த்துட்டு கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறீங்களா? தப்பாக நினைக்கிறதா? ஓகே சார். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்துட்டு இங்கே சுடோ ஸ்பேஸ் SU-rootன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்கன்னா இங்கே வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுங்க சார்? இல்ல கொஞ்சம் மீட்ல போட்டுக்கிறீங்களா பிரியங்க? ஓகே சார். எப்பயுமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரூட்டில் வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து அப்கிரேட் இங்கே கொடுத்துக்க மாட்டாங்க. இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்டலேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்துட்டு இந்த இருக்கு இல்லையா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் இருப்பாங்க. இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ரூட்டில் போய்கிட்டு ரன் பண்ணலாம். ரூட்டில் ரன் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் டேரெக்டாக இதை கொடுத்துடலாம். சுடோ கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஓகேவா? ரூட்டில் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் இன்கேஸ் ரூட்டில் போகலை என்னென்னா நீங்கள் வந்துட்டு இவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, யூசர்-யூசரில் எம் கொடுத்து இதில் ரன் பண்ணி விட்டுருங்க. ரன் பண்ணி விட்டீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ரன் ஆயிரும். நெட்வொர்க் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். இல்லாட்டி கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஆனால் வந்து இது வந்து நம்ம நெட்வொர்க் நமக்கு சம்மந்தம் இல்லை. இது அவங்களோட AWS உடைய இன்டர்நெட் தான். கொஞ்சம் உங்களுடைய நெட்வொர்க் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். இருந்துச்சுன்னா இது எல்லாமே ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டால் ஆயிரும். இது வந்து இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னா நம்ம வந்துட்டு HTML வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இந்த இது வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இது இப்போதைக்கு MariaDBலாம் வேணாம். நீங்கள் ஜஸ்ட் வந்து இதை மட்டும் காப்பி பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். பட் இதை வந்து தயவு செஞ்சு நீங்கள் இந்த வாரம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி இதெல்லாம் ஒர்க் பண்ணுங்க. அப்படி உங்களால் முடியலன்னா நம்ம வந்துட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லிங்க் மட்டும் கொடுங்க ஜி, அந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது. ஓகே. நான் இதை ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், வாட்ஸ்அப்லேயே ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களை நான் சேர்த்துறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சாட்ல சாட் பண்ணுங்களேன், அதை நான் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே சொல்லுங்க கார்த்திக். வாட்ஸ்அப் குரூப்ல என்னோட நம்பரை ஆட் பண்ணிருங்க. ஓகே கண்டிப்பா நான் அந்த சொல்றேன். நான் எப்படியே மிஸ் ஆச்சு ஜி, என்னன்னு தெரியல. சரி ஜி, நீங்க ஹாஸ்பிட்டல் போட்டு வாங்க ஜி, நான் உங்களை கால் பண்றேன். ஓகே, எந்த குரூப்னு சொல்லுங்க, எல்லாமே கரெக்டா இருக்கா வெரிஃபை பண்ணுவோம். இல்ல இது மட்டும் தான் ஜஸ்ட் முடிச்சிடுறேன். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இதுல வந்து பார்த்தனா நீங்க இங்க இருக்கு இல்லையா, இந்த இதை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். இதில் வந்து எம் அப்டேட் போட்டுருங்க. போட்டு நம்ம இங்கே கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஜஸ்ட் HTTP சர்வர் இன்ஸ்டால் பண்ணணும். இதான் அப்பாச்சி சர்வர்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகே, நத்திங் டோன்ட் சொல்லு, ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்குது. ஓகேவா? அதனால் நம்ம வந்து இது விட்டுடலாம். இங்கே விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிடி போயிட்டு /var இதுக்கு லொக்கேஷன் இங்கேயே இருக்கும். இல்லாட்டி நான் உங்களுக்கு அதை காமிச்சிடுறேன்.
ஃபர்ஸ்ட் வந்து இது ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணி தான் இன்ஸ்டால் ஆயிருந்தா ஸ்டார்ட் ஆயிருக்கும். நீங்கள் இதே பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஓகேவா? இது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து இதை வந்து எனேபிள் பண்ணி விட்ருங்க. இது நார்மல் லைனக்ஸாக இருந்தால் இது தேவையில்லை, பட் இது எனேபிள் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஓகேவா? இங்கே இதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாஷ் ஃபார்ம் அடிச்சிங்கன்னா இங்கே இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஏஆர் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸ்லாஷ் விஏஆர் டைப் பண்ணாலும் இங்கே வந்துடும். நீங்கள் வீடியோவில் அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிடி கொடுத்து போய்க்கணும். ஓகேவா? சிடி கொடுத்து போயிருங்க. போயிட்டு நீங்கள் எக்ஸிட் கொடுத்து ஒரு வந்துருங்க. வந்துட்டு நம்ம இதில் தான் வச்சுட்ருக்கோம். நீங்கள் ரூட்டில் தேவையில்லை. ஜஸ்ட் எக்ஸிட் கொடுத்து வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டு ஜஸ்ட் இந்த இதை காப்பி பண்ணி போடணும். இதை வந்து சுடோ ஓகேவா? சுடோ -rf இந்த ஃபைல் நேம் வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா /var லேப்டாப் இருக்கும். இங்கே வந்து HTML கொடுத்துட்டு நீங்கள் என்டர் அடிச்சிங்கன்னா சிபின்னு அடிக்கணும். நான் அதை விட்டுட்டேன் வந்துட்டேன். ஓகேவா? ஸ்லாஷ் இது சுடோ சிபி கொடுத்துட்டு சுடோ சிபி -rf இந்த ஃபோல்டர் நேம் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு இந்த டைரக்டரி கொடுத்தீங்கன்னா இந்த டைரக்டரிக்குள்ளே உள்ள காப்பி ஆயிரும். இப்போ இந்த டைரக்டரியில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் வந்து இருக்கு. இன்கேஸ் இந்த ஃபோல்டரை வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய யூசர் இன்ஸ்டன்ஸ் போய்க்கோங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எம்டின்னு தான் காமிக்கும், எதுவுமே இருக்காது. பட் இதே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டரையும் ஸ்லாஷ் கொடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா சரி, நம்ம இது ஏன் வரலன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்துட்டு உங்களுக்கு உங்களை செக்யூரிட்டி குரூப் போய்க்கோங்க. செக்யூரிட்டி குரூப் போய்கிட்டு உங்களுடைய செக்யூரிட்டி குரூப்பை செலக்ட் பண்ணுங்கள். ஆக்சன் போய்க்கோங்க. எடிட் இன்பவுண்ட் ரூல், இங்கே வந்து ஆட் ரூல் கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டிடிபியும் இங்கே எனிவேர் கொடுத்துக்கோங்க. அது மாதிரி வந்துட்டு இங்கே HTTPS கொடுத்துட்டு இங்கே சேவ் ரூல் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வெப்சைட் வந்துடும். ஓகேங்களா? இது ஏன் சொல்கிறேன்னா நாளைக்கு வந்து இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் இந்த பர்டிகுலராக இதை ஏன் எடுத்தேன்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஈஸி இன்ஸ்டன்ஸ் வந்து ஏன் யூஸ் பண்ணுறேன்னு தெரியணும் இல்லையா, என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதுனால. இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நியூ உங்களுடைய இது வேண்டான்னா நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஒன் ஸ்டெப்பு நீங்கள் ஜஸ்ட்டு சிடி கொடுங்க. சிடி மட்டும் கொடுத்து வெளியே வந்துடுங்க. இங்கே வந்து எல்லா சைஃபன் எல்டிஆர் கொடுத்து இந்த இதுக்குள்ளே போய்க்கோங்க, இந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கோங்க. போய்கிட்டு எல்லா சைஃபன் எல்டிஆர் கொடுங்க. இங்கே வந்துட்டு மறுபடியும் சுடோ சிபி ஸ்டார் கொடுங்க. ஓகேவா? சிபி வந்துட்டு சிபி -rf ஸ்டார் கொடுங்க. ஏன் என்னென்னா -rf ஏன் கொடுக்குறேன்னு உங்களுக்கு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் லேட்டாக வந்துட்டு. இங்கே வந்துட்டு ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி போட்டுருங்க. போட்டு என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் இங்கே வந்தீங்கன்னா உங்கள் அந்த ஃபோல்டருக்குள்ள இல்லாமல் வெளியில் எல்லா ஃபைலுமே காப்பி ஆயிரும். இங்கே காப்பி ஆயிரும் இல்லையா? காப்பி ஆயிடுச்சுன்னா நீங்கள் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்துட்டு உங்களுடைய ஈஸி இன்ஸ்டன்ஸில் போய்க்கோங்க. போய்கிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆயிரும். ஓகேங்களா? இதை தான் வந்து நம்ம வந்து உங்களுடைய சர்வர்லேயும் உங்களுடைய ஈஸி இன்ஸ்டன்ஸ்லையும் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறதுன்னா நம்ம உங்கள் வெப்சைட்டை வந்து காப்பி பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுவே ஒர்க் ஆகும். பட் வந்து நீங்கள் இன்கேஸ் உங்களுடைய வெப்சைட் பெர்மனெண்ட்டாக வேணும்னா நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல ஃபாஸ்ட்டாக உள்ள சர்வரில் காப்பி பண்ணி போட்டுக்கலாம். நாட் ஓன்லி உங்களுடைய வெப்சைட் மட்டும் இல்லை, வேர்ட்பிரஸ் உங்களுடைய பிளாக் போஸ்ட்டு இதெல்லாம் எல்லாமே இங்கே வந்து போட்டுக்கலாம் போடுறதா இருந்தால்.
உங்களுடைய டிஎன்எஸ் நேம் இருக்கு இல்லையா, நம்ம இது வந்து கொடுப்பாங்க. என்னதுன்னா இப்போ கோடாடி இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிஎன்எஸ் நேமில் வந்து நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணணும். இது இல்லாட்டி உங்களுடைய ஐபி அட்ரஸ் ஆட் பண்ணணும். மேக்ஸிமம் இதை ஆட் பண்ண மாட்டாங்க, உங்களுடைய ஐபி அட்ரஸ் தான் ஆட் பண்ணுவாங்க. ஐபி அட்ரஸ் இந்த ஐபி அட்ரஸ் ஆட் பண்ண மாட்டாங்க. எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் நீங்கள் ஒன்றும் நம்ம வந்து அது இன்னும் வரல அந்த பார்ட் வந்துட்டு. எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் வந்துட்டு உங்களுடைய இவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த ஹோஸ்டிங் ப்ரொவைடர் வந்து அவங்ககிட்ட வந்து கொடுக்கணும். இல்லாட்டி நீங்களே ஆட் பண்ணுறாங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வெப் டெவலப்பர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எப்படி ஆட் பண்ணணும்னு தெரியும். ஆட் பண்ணிட்டா பெர்மனண்ட் ஆயிரும். இது வந்து எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ், பெர்மனண்ட் ஐபி அட்ரஸ். இது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டிக் ஐபி அட்ரஸ். இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ இந்த ஐபி அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டு இந்த இன்ஸ்டன்ஸை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப பாருங்கள், இதே சேம் ஐபி அட்ரஸ் இருக்கா இல்லை வேறு ஐபி அட்ரஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இதை மட்டும் பாருங்கள். நான் இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால நான் இதுவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சாரி. நான் நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து பார்க்கலாம். நாளைக்கு 4 o'clock கரெக்டாக இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே ஜி. ஓகே தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ். பாய். தேங்க்யூ. தேங்க்யூ.